இப்பதான் நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமலும் மறுதலிக்காமலும் உறுதியா யார் நிற்கிறார்களோ அவர்களுடைய பின்னாட்கள் ஆமே எல்லா கண்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இந்த அனுபவத்தில் யார் நிற்கிறார்களோ இவங்களை தான் கர்த்தர் பார்க்கிறார். இவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. கொஞ்சம் கஷ்டம் வந்ததுமே பின்வாங்குகிற கூட்டம் அதிகம். எந்த சூழ்நிலையிலும் பாட்டு பாடு. செபுலோன் நப்தலி அவங்க போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது இதேதான புதிய ஏற்பாட்டில் பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் அது கொஞ்சத்துல கொஞ்சம் பலன் நிக்க கூட பலன் இல்லை. அந்த நேரத்தில் நீ எனக்காக நின்னு பாத்தியா? ஆமே, நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த கொஞ்சத்துல நிற்கிறது. அப்படி நின்ற ஒருவன் தான் காலேப். அநேகரை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயிர் அந்த போர்க்களத்து முனையில நிக்கிறாங்க. தானியேல் நிக்கிறான். கொஞ்சம் பின்வாங்கி ஆகணும், பின்வாங்கலன்னா அவுட். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க கொஞ்சம் பேக் வாங்கணும். ஆமே, நின்னுட்டாங்க. நீங்க கர்த்தருக்காக நிக்கிறது உறுதிதான். அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்து கூட வருவார். கர்த்தர் வருவார். கர்த்தர் காலேபை குறித்து சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம் வாசியுங்கள். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அந்த கானானை நோக்கி புறப்பட்டவர்கள் தான். ஆனால் இங்கே ஒருவனை கர்த்தர், காலேப் மட்டுமல்ல யோசுவாவும் உண்டு. இன்றைக்குள்ள செய்திக்காக நான் காலேபை முன்வைத்து சில சத்தியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வேற ஆவி உடையவன். இவங்க ஏன் அவங்கள மாதிரி இல்லைன்னா வேற ஆவி. வேற ஆவின்னா என்ன ஆவி தெரியுமா? இதுதான் நல்ல ஆவி. ஆமே, அல்லேலூயா. பொதுவாகவே 10ல் 9 பேர் ஒரே மாதிரி இருந்து ஒரு ஆள் வித்தியாசமா இருந்தா அவனை பாவின்னு பார்ப்பாங்க. ஆமே, ஆனா சத்தியம் என்னன்னா 9 பேரும் தான் தப்பு. யோசேப்பு மட்டும் நல்லவன், மீதி எல்லாரும் கெட்டவங்க. அதனால என்ன ஆச்சுன்னா மீதி எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை ஒதுக்கிட்டாங்க. ஆமே, 400 தீர்க்கதரிசிகள் வாயில என்ன ஆவி இருக்கு? பொய்யின் ஆவி இருக்கு. மீகாயா வாயில மட்டும்தான் என்ன ஆவி இருக்கு? நல்ல ஆவி இருக்கு. ராஜா யார ஜெயில அடைக்கிறான்? மீகாயாவை. ஆமே, தேவ பிள்ளைகளை, உலகமே உங்களை ஒதுக்கினா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற அழைப்பை குறித்தும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்தும் தெளிவு இருக்கணும். தான் பவுல் சொல்ல, நாளா வெக்கப்பட மாட்டேன்ட்டார். நாளா வெக்கப்பட மாட்டேன். ஏன் வெக்கப்பட மாட்டேன் பவுலே? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் இந்த பாடுகள்லாம்
நான் வைக்கப்பட மாட்டேன்ட்டார். நமக்கு தெரியணும். 10 பேர் சேர்ந்து நீ இதுதானே அப்படி சொன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா அப்படித்தானே. ஆமே. எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குற்றச்சாட்டிட்டு இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்கும் போது பிலாத்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறான். ஏசு அப்படி நிற்கிறார். இப்ப கேட்கிறார், நீ சொல்லு, நீ தான் யூதருக்கு ராஜாவா? ஆமா அப்படின்ட்டார். ஆமா, அவன் சொல்றாங்கிறதுக்காக நான் இல்லைன்னு ஆக முடியாது, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்ட்டார். எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன விட்டு போவீங்க, எனக்கு தெரியும், நான் தனித்திறேன். இயேசுவை என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? பிசாசுகளின் தலைவன் வர சொன்னாங்க. அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இருக்குமோ? ஆமே. ஒருத்தங்க வந்து உங்களை விட்டு பார்த்து உனக்குள்ள பிசாசு இருக்கு உடனே வந்துடுறது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள பிசாசு இருக்கு. யார் சொன்னா? அது என் புருஷன் சொன்னார். கரெக்ட் தான். വേറെ ആവേ കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. மோசே கானானை வேவு பார்க்கிறதுக்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தர் தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட கூட்டத்தில் காலேபும் உண்டு, யோசுவாவும் உண்டு. நீங்க போய் பாருங்க, அங்க யாரெல்லாம் இருக்கிறான்னு பாருங்க, சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது தங்குறதுக்கு நல்ல இடமா, அங்க ஆகாரம் எப்படி இருக்கிறது, அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா, எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது நீங்க தைரியம் கொண்டு அங்க இருக்கிற சில கனிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவங்க எல்லாம் போறாங்க, வேவு பார்க்க தான் போறாங்க. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, 2 பேர் எரிகோ வேவு பார்க்க போனதே ஊரு கலைஞ்சிட்டு, ஆனா இங்க 12 பேர் போயிட்டு வராங்க, கலையல. அதாவது ஃபெய்த் லெவல்ல எப்படி ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. விசுவாசத்துல அடுத்த லெவல்ல காலை வச்சீங்கன்னா ஊரு கலையும். இப்ப இவங்களுக்கு விசுவாசமே இல்லை. இவங்க போனது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற திராட்சை கொலைய கொண்டு வரதுன்னா பாக்கெட்ல வச்சு இல்ல, கல்யாண வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் பழத்தை எடுத்து பாக்கெட் அப்படி இல்ல. இது 2 பேர் தூக்கிட்டு வராங்க, ஒரு கண்ணுக்கும் தெரியல. அப்படி இருந்தும் போனவர்களில் இந்த யோசுவா காலேபை தவிர யாருக்குமே என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. ஆனா யோசுவா நாட்கள்ல 2 பேர் வேவு பார்க்க அனுப்புறாங்க, ஊரு கலைஞ்சிட்டு. ஊரே கலைஞ்சாலும் அவங்க எரிகோ பிடிக்க வராங்க. இதான் அதாவது உங்க வாழ்க்கையில போராட்டம் அதிகரிக்கணும், நீங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்ப போயிட்டு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட சுத்தி இருக்கிற சத்துருக்களை குறித்து பெருசா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த காலேப் என்ன செய்கிறான் என்றால், என்னாகமம் 13:30 வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் விசுவாசத்தை விடவில்லை. அவன் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் பாருங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவன் ஜனங்களை அமர்த்துகிறான். எந்த ஜனங்களை அமர்த்துகிறான் தெரியுமா? இந்த அவிசுவாசத்தை பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, சத்துருக்களை பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, அவர்களை அமர்த்துகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசத்தை அமர்த்தாமல் விசுவாசத்தை வெளியே விட முடியாது. நமக்குள்ள இந்த ரெண்டுமே எழும்பும். அதுல நம்ம அமர்த்த வேண்டியதை அமர்த்தி தான் ஆகணும். நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுதோ அதுதான் நம்முடைய நாளை. நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் நம்முடைய ஃபியூச்சர். இது ரொம்ப கேர்ஃபுல்லா, இது ரொம்ப கவனமா இருக்கணும். இது எழும்பும். அவன் அமர்த்துகிறான். புரியும்படி சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க,
யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா? அவருக்கு இப்போ தோணுது, அவருக்கு ஒரு கலக்கம் வருது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல தோணுது. அடுத்த வசனத்தை பாருங்கள். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஒரு புறம் எழும்புது, இது வேண்டாம், என்னால் கலங்குகிறது, நான் வேண்டான்னு சொல்லுவேனா? இல்லையே, நான் இதுக்கு தானே வந்தேன், நான் இதற்காக தானே இந்த வேலைக்குள்ள வந்தேன். 27வது வசனம், நான் இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? இல்லை இல்லை, இதற்காக தான் நான் வந்தேன். ஒரு வாயை திறந்து என்ன சொல்றா தெரியுமா? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. நிறைய எழும்புங்க நமக்குள்ள. எதை வெளிப்படுத்துறோம்? எதை வெளிப்படுத்துறோம்? ஆமென். நிறைய எழும்பும், நிறைய எழும்பும். இயேசு எப்படி ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் பாருங்க. இதுதான் காலை விட்டு வெளிப்பட்டது. தேவ பிள்ளைங்க பரிசுத்தவான்கள் இடத்துல இதெல்லாம் வெளிப்படணும். நிறைய எழும்பும், நிறைய கேள்விகள், நிறைய காரியங்கள் எழும்பும். தாவீது பாருங்க, தாவீது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சங்கீதம் 3வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்துல, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் அடுத்த வசனம் தாவீது என்ன வாய் திறந்து சொல்றாரு? கர்த்தாவே, நீரன் கேடகம், நீரன் கேடகம், என் மகிமையும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய், என் தலையை உயர்த்துகிறவருமாய். வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு இல்லையா ஆண்டவரே? அவ்வளவுதான் ஆண்டவர். இல்ல, நான் வாயை திறந்து என்ன சொல்றேன்? 31வது சங்கீதத்திலே, ஆமென், 13வது வசனத்திலே சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். 14வது வசனத்திலே சொல்றார், ஆமென், நீரே என் தேவன் என்று சொன்னேன். எனக்குள்ள நிறைய எழும்புது. நான் என்ன சொல்றேன்? மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 106வது சங்கீதம் அதனுடைய 33வது வசனத்துல, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். இதனால என்னாச்சு? 32வது வசனம், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. தேவ பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார் தான் எல்லாம் வந்துட்டோம். 40 நாள்ல காணான். இப்படி ஒரு லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கும் போது நாம் என்ன வெளிப்படுத்துகிறோம்? எதை வெளிப்படுத்துகிறோம்? இது ரொம்ப முக்கியம். அவிசுவாசம் எழும்புது, அதை அமர்த்துங்கள், அதை விட்டுறாதீங்க, அதை வெளியே விட்டுறாதீங்க. அதை அமர்த்த கிருபை. அந்த ஒரு தகப்பன் போய் இயேசுட்ட சொல்ற பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆமென். எபிரேயர் 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்ப நான் உங்க முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கிறேன், எனக்குள்ள ஃபெய்த்தே இல்லைன்னு வைங்களேன், பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் பாடுறது பிடிக்காது, நான் காணிக்க போட்டு பிடிக்காது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் நான் உனக்குள்ள ஃபெய்த் இல்லையா, ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு உனக்குள்ள ஒரு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா நான் அதுல திருப்திப்படுறேங்கிறாரு. இப்படி ஒரு தேவனை தெய்வமா கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேல நீ என்ன வேணும்? ஒரு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும். இந்த
ஃபெய்த் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த விசுவாசம் நம்மை விட்டு அட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு தெரியுமா, நம்ம வாழ்க்கையில மிக மிக ஆபத்தான நிலை. ஒரு ஆவிக்குரியவன் ஐசியூல அட்மிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எப்போ தெரியுமா, ஃபெய்த் இல்லாத நிலை. ஆமென். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசியுங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, நல்ல கவனி, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. இந்த ஃபெய்த்ங்கிறது நம்ம எடுத்தது கிடையாது, நமக்குள்ளே தேவன் தான் துவக்கி இருக்கிறார். அதாவது ஆண்டவர் எனக்குள்ள என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாரோ, என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நான் காக்கணும். பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகிரு. ஒருத்தங்க கிட்ட பேசுறதுனால உங்க விசுவாசம் அடிபடுமா? பேசாதீங்கன்னு அவங்கள்ட்ட சண்டைன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த கான்வர்சேஷனை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார். அதாவது பவுல் எல்லா சபைகளுக்கு எழுதி 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 கடைசியில் ஒரு பர்சன் மேல அவருடைய போக்கஸை வைக்கிறார். கடைசி காலத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அப்படிதான் கூடுவார். வந்து ஃபர்ஸ்ட் காலிங் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. அடுத்து பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அடுத்து ஃபைனல் மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5ல் 10ல் 5 2ல் 1 இப்படிதான் கொண்டு வருவார். ஆமென். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ சீர்கேடான வீண் பேச்சு. உன்னுடைய ஃபெய்த், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கேள்விக்குறியாக்குகிற எந்த கான்வர்சேஷனும், உன்னுடைய விசுவாசத்தை ஒளிய பண்ணுகிற, விசுவாசத்தை விட்டுவிட பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீ விலகிரு. 21வது வசனம், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்றார், கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. கிருபையானது உன்னோட கூட. ஆமென். சீர்கேடான வீண் பேச்சுகள், இந்த வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள் கூட நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வழுவி போக வைக்குமா? இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த துர்ச்செய்தியை அவங்க அதிகமாய் பரம்ப பண்ணுகிறார்கள். இதை கேட்டதும் எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. துர்ச்செய்தி, நல்ல கவனிங்க, நற்செய்தியை பரப்புறதுக்கு 12ல் 2 பேர் நிக்கிறான், துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு 10 பேர். என்னைக்குமே அவிசுவாசத்தை உண்டாக்கும் கிரியைகள் தான் தேசத்தில் அதிகமாக இருக்கும், விசுவாசத்தை உண்டாக்கும் கிரியைகள் கொஞ்சமாய் தான் இருக்கும். ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார். அவருடைய ஏக்கம் அது, அவருடைய ஆசை என்ன தெரியுமா, நான் காத்து கொண்டது நான் விசுவாசத்தை காத்து கொண்டது போல என்னுடைய ஆவிக்குரிய மகனும் அதை காத்து கொள்ளணும். அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய வாஞ்சை. சபையை ஆவியானவருடைய பாரம் அதுதான். இந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போயிராத. உன்னை இரத்தத்தால் மீட்டது வீணாயிரக்கூடாது. உன்னை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினது வீணாயிரக்கூடாது. ஆமென். இதுவரை கொண்டு வந்துட்டார். இன்னும் 40 நாள்ல கானான் இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அப்போஸ்தலர் 13 அதனுடைய 41 சொல்லப்பட்டிருக்கிறது, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்தழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் என்று ஆபகுக்கு 1:5 சொல்லப்பட்டது இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. அதாவது நான் எவ்வளவு வசனம் கேட்டாலும் என்னால நம்ப முடியலைங்கிற ஒரு நிலைமை இருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை.
அப்படி ஒரு நிலைமை நேரிடாதபடிக்கு. அன்னைக்கெல்லாம் பெரிய பிரசங்கலாம் எனக்கு தேவையில்லை, ஒரே ஒரு வேர்டு கேட்டாலே அதை வைத்து வாழ்வு. இன்னைக்கு விவரித்து சொன்னாலும் சீஷர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நம்பல. ஆனா இயேசு வந்து விவரித்த போது நம்பிட்டாங்க. நம்ம எல்லாம் விசுவாச வீரர்கள் கிடையாது, ஆனா வசனம் விவரிக்கும் போது என் இருதயம் கொழுந்து விடணும், என் கண்கள் தெளிவாகணும். சீஷர்களுக்கு இது உண்டானது. இங்க ஒரு வார்னிங், இதுதான் ஆபகுக்கு 1:5. விவரித்து சொன்னாலும் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அப்படி ஒரு காரியம் உனக்கு நடந்துடக்கூடாது. எவ்வளோ நான் எத்தனையோ வருஷமா செய்தி கேட்டாச்சு, நான் கேட்காத செய்தி இல்லை. எல்லா சர்ச்சிலையும் போய் செய்தி கேட்கிறேன், யூடியூப்லையும் செய்தி கேட்கிறேன், ஆனா எனக்குள்ள என்ன மட்டும் இல்லை, விசுவாசம் இல்லை. இப்படி நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னால நம்ப முடியலன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம். அதுதான் அந்த தகப்பன் கத்துனா இயேசுட்ட, ஆண்டவரே என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னால் நம்ப முடியல ஆண்டவரே, நான் 1 hour பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், நான் ஒரு நாள் ஃபுல்லா செய்தி கேட்டுட்டே இருக்கிறேன், என்னால் நம்பவே முடியல ஆண்டவரே, என்னால் நம்பவே முடியல. இந்த செய்தியின் அடுத்த பகுதிக்கு நான் செல்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்னால் நம்பவே முடியல. ஆண்டவர் வான் பண்றார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் உன் லைஃப்ல வந்துடவே கூடாது, உன் லைஃப்ல வந்துடவே கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை எனக்குள்ள இந்த விசுவாசம் ஒளிஞ்சிடவே கூடாது? விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவர், எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நிற்க எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென். நம்புவேன். க்ளோரி. நம்புவேன். நீங்க நல்ல கவனிங்க, இயேசு உயிர் தெழுந்த சம்பவம் இன்னொரு கூட்டத்தாரும் அறிந்தார்கள். யார் அறிந்தார் தெரியுமா? அந்த வேத பாரகர் பரிசேர். நீங்க கவனிச்சீங்கன்னா சீஷர்களை விட டீட்டெயிலா யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை நேரா பார்த்தவங்க போய் சொல்றாங்க. யார் நேரா பார்த்தாங்க? இந்த காவலுக்கு 2 பேர் விட்டுருப்பாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமென். மத்தேயு 27:62 பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் போய் பிலாத்துட்ட என்ன கேட்பாங்கன்னா, 63 ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு, இது யாருக்கு ஞாபகம் இல்லை? சீஷர்களுக்கு. இவங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், அவர் சொன்னது எல்லாம் தெரியும். இப்போ அதனால பிலாத்து சொல்ல, நீங்களே காவலுக்கு ஆளை வச்சிருங்க. இப்போ இவங்க ஆட்களை விடுறாங்க. அடுத்த அதிகாரம் நமக்கு தெரியும். அங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. இவங்க பொத்துன்னு விழுறாங்க, கல்லு திறக்கப்படுது, எழுவி பார்க்கறாங்க, இல்லை சொன்னது போல நடந்துட்டு அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது, அப்படியா, அப்போ ஒரு உண்மையிலே மேசியாதானா அப்படி சொல்லி சரண்டர் ஆக முடியல. பாத்தீங்களா? எல்லாமே இதுக்கு மேல நீ எப்படி அவங்க நிலைமையை பாருங்க. இப்படி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு என் லைஃப்ல எவ்வளவு என்னால நம்பவே முடியல, நேரிடாதபடிக்கு. ஆமென். இப்படி ஒரு நிலையில கொண்டு தள்ளணும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். விவரித்து சொன்னாலும் இந்த ஜனங்கள் பாருங்கள், துர்ச்செய்தியை கேட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் தெரியும். ஜனங்கள் எல்லாம் ஓன ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி,
எகிப்து தேசத்திலே செத்து எகிப்து தேசத்திலேயே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அதாவது இவங்க பிரசன்ட் லைஃப வச்சு பாஸ்டுக்கு திரும்புறாங்க. இப்போ ஏன்னா அவங்க கேட்ட செய்தி துர்ச்செய்தி, ஒரு பெரிய இக்கட்டு வந்தது போல உணர்றாங்க. உணர்ந்ததும் இவங்க எந்த லைஃபுக்கு நேரா திரும்புறாங்க அப்படின்னா, விட்டு வந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விட்டு வந்ததுக்கு நேராய் திரும்புவதல்ல. பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை, இந்த நெருக்கெல்லாம் போயிரும். எப்ப தெரியுமா? அது சீக்கிரத்துல இது நீங்கிரும். அவங்க பார்வை எங்க இருக்கணும் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள். இப்படி பார்க்க வேண்டும். இதுதான் விசுவாச பார்வை. ஆனா இவங்க இந்த விசுவாசம் இல்லாதவங்க எங்க பார்ப்பாங்க தெரியுமா? ஏன் தான் அந்த பழைய மார்க்கத்தை விட்டு வந்தோமோ, அந்த எகிப்திலே இருந்தா நல்லமா இருந்திருக்குமே, அங்கேயே செத்திருந்தா ஆமே ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணி இருப்பாங்களே. உங்க பிரசன்ட் லைஃப வச்சு உங்க பாஸ்ட பாக்குறீங்களா, உங்க ஃபியூச்சரை பாக்குறீங்களா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரமே அந்த நாள். இன்னைக்கு அநேகர் அந்த ஃபியூச்சரை பார்க்காம விசுவாசத்தை மார்க்கத்தை விட்டு பழைய நிலைக்கு போறாங்க. விட்டு வந்த பாரம்பரியத்துக்கு நேரா திரும்புறாங்க. அவங்களுக்கு பிரசன்ட் லைஃப், பிரசன்ட். ஹே, நம்மை தேவன் அழைத்தது ஃபியூச்சருக்காக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என்னையும் உங்களையும் தேவன் அழைத்தது ஒரு நாள் வாழ்வுக்கல்ல, ஒரு நாள் வாழ்வுக்கல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு. இங்கே இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, ஹே, இப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம எகிப்துக்கு போவோம். அவங்க ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள், ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கர்த்தர் ஏற்படுத்தினா கானானுக்கு கொண்டு போறதுக்கு, நாமளே ஏற்படுத்தினா எகிப்துக்கு கொண்டு போறதற்கு. என் மேல யார் இருக்கணும்? நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஏற்படுத்தினார் மோசே ஆரோனை கானானுக்கு கொண்டு போக. இவங்களை இப்ப தலைவனை தேடுறாங்க எகிப்துக்கு போக. வேண்டாம், இந்த பிரச்சனை. மண்ணா சாப்பிடும் போது நல்லா இருந்து, காடை சாப்பிடும் போது நல்லா இருக்கு. ஆனா போக 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 இவ்வளவு போராட்டமா? ஆமா, நாம் பாடுனோமே, ஹல்லேலூயா, கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோர் ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் ஆமே, கிறிஸ்துவின் மக்களுக்கு ஹல்லேலூயா. நேர எகிப்துக்கு. இப்படி போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது பழையதை நோக்கி ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா, ஆமே, பேதுரு பழையதை நோக்கி போனா ஆண்டவர் வந்து கூப்பிட்டு, உனக்கு என்ன பிடிக்காதடான்னு கேட்டாரு. பேதுரு, நீ அன்பு கூறலையா? பேதுரு உடைஞ்சிட்டார். சாரி ஆண்டவரே. ஆமென், ஆமென். இன்னைக்கு கஷ்டம் நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை, அப்பா அங்க இதெல்லாம் இருக்காதுல்ல, இப்படி ஒரு பார்வை இல்லைன்னா, விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? என் சைக்கிளை மாத்தி பைக்கை தருவாருல்ல. காண்கிறதை நம்புகிறதல்ல, காணப்படாதவைகள். ஆமென். காணப்படாதவைகள் நிச்சயம் தான் ஃபெய்த். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், நித்தியமானவைகள். நெருக்க வரும்போது வேண்டாம் வேண்டாம், இந்த மார்க்கமே வேண்டாம், உன்ட சொன்னேன் சர்ச்சுக்கு போகாத போனதுனால வந்த நிறைய பேர் ஒரு பெரிய இஷ்யூவாகவே சொல்லுவாங்க. ஜோமன்னாலே எங்க வீட்டில் பிரச்சனை, அது ஒரு பெரிய மேட்டரா கொண்டு வருவாங்க. ஆமென். பவுல் விறகெடுத்து போட்டாலே பாம்பு என்ன உரைத்ததா? அனல் உரைத்தது. இவ்வளவு நாள் அதை குளிர வச்சிட்டு இருந்திருக்க. அது அனல் உரைத்தது உண்மைதான், ஆனா அதுதான் அதுக்கு கடைசி. இதுக்கு மேல அந்த பட்டணத்தில் அந்த விரியன் பாம்பு கிடையாது.
சபையே கேள். வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, உன் கண்கள் அத காணப்படாது. அப்பா அங்க இப்படி பார்த்துட்டீங்கன்னா நீங்க தான் அவருக்கு ஃபேவரைட், நீங்க தான் அவருக்கு பிரியமானவங்க. பிரசன்ட் லைஃப் முந்தியெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? முந்தியெல்லாம் 19வது அதிகாரத்துல யோபு எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. அப்படி பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே வரார். 29வது அதிகாரம் வரும்போது, எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா அப்படின்ட்டார். நெருக்கம் வரும்போது ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டு இருந்தவர் சுத்தி இருக்கிறவங்க பின்னாடி பார்க்க வைப்பாங்க. இதுக்கு மேல விட்டு அந்த யோபு இல்லாம ஆயிரும் சொல்லி கர்த்தர் பேசினார். பேசும்போது யோபு வாயை பத்திட்ட, சாரி ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு தெரியும், என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிவேன். நெருக்கம் எல்லாம் இழந்த போது என் மீட்பர் எனக்கு அது போதும், நான் அவரை பார்ப்பேன். இப்படி இருந்தவர் எனக்கு அந்த முந்தின சீர். அன்னைக்கு என் பாதத்தெல்லாம் நான் நெய்யில கழுவுனேன். ஏன்னா சொசைட்டில இப்ப வேல்யூ இல்ல, பார்வை. இயேசு சிலுவையே அப்படி ரத்தம் வடியுது, முள்ளால அவர் தலையை நெருக்கிறாங்க. சிலுவையை சுமந்துட்டு எருசலேம் வீதியில நடக்கும்போது ஸ்திரீகள் அவருடைய நிலைமையை பார்த்து அழுதாங்க. ஸ்திரீகள் அழுதது, ஐயோ என்னால இவர் காயம், அப்படி அழல, அவருடைய நிலைமையை பார்த்து அழும்போது இயேசு அப்படி நிற்கிறார். எனக்காக அழாதீங்க, இது என் லைஃப்ல நீ ரிப்பீட் ஆகாது, இதே போல இனி ஒரு விஷயம் நான் அவமானப்பட்டு இப்படி வருவேன் நினைக்காதீங்க. இது கடைசி. இதே இடத்துல இனி நான் இப்படி வர மாட்டேன். நீங்க பைபிளை தூக்கி நடக்கும் போது உங்க சுத்தி இருக்கிறவங்க பரியாசம் பண்ணும் போது இதை விசுவாசத்துல பாருங்க, இது ரிப்பீட் ஆகாது. அத்தனை கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும். வாழ்க்கையில நெருக்கம், வேதனை, போராட்டங்கள் வந்ததும் பழைய லைஃப், ஐயோ அது நல்லா இருந்தே, இல்ல விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு சுவை. அதனாலதான் சிறையில அடிச்சு துவச்சு போட்டதுக்கு அப்புறம் பவுலும் சீலாவும் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவங்க சொல்றாங்க, அதி சீக்கிரத்தில், அவங்க தான் பாடியிருப்பாங்கல்ல, அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். எனது மகிமையை நினைக்கும் போது எல்லாம் லேசா தோணும், மகிமையை பேசும்போது எல்லாமே லேசா தோணும். பேதுரு சொன்னார்ல, இங்கே இருப்பது எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது அதை நினைச்சிட்டா, ஆமென். நம்ம அதை மட்டும்தான் நினைக்க மாட்டேங்கிறோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்ன பார்த்ததும் முன்னு போறாங்க, இனி வந்து கிஸ் பண்ணிட்டா போனோம். அவங்க நம்ம எதை நினைக்கிறோம்? இயேசு சிலுவையில துடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் வரும்போது என்ன, இன்னைக்கு நீ என் கூட அங்க இருப்ப. அவனை அங்க நினைக்க வச்சுட்டார், நீ அங்க இருப்ப. அவன் ட்ரீம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ட்ரீம் பார்த்து அப்படியே கண்ணை மூடினா கண்ணை திறந்து அங்க இருக்கிறான். வாழ்க்கையில கஷ்டங்கள், இதுதாங்க ஒரு தேவ பிள்ளை. இதுதான், இது இல்லைன்னா ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம்.
ஆமென். இது இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வரும்போது அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையோ நியந்திரிப்பான் கழிவுள்ளோ. ஆமென். காற்றினையோ க்ளோரி நியந்திரிப்பான் கழிவுள்ளோ. சொல்லுவோமா, எന്റെ தேசம் இவிടെയല്ല, എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ആമേൻ, ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. ഗ്ലോറി. അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്. ആമേൻ. അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, വിശ്വാസമാം പടകിൽ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യും. ആമേൻ. ആമേൻ. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെ ഉണ്ട്. அவர் உன்னை கொண்டு போவார், நாடின துறைமுகத்தை கொண்டு போவார். அடுப்பிக்கும் ஸ்வர்கிய துறைமுகத்து, அக்கறைக்கு யாத்திரை செய்யும், அக்கறைக்கு யாத்திரை செய்யும். ഗ്ലോറി. ആമേൻ. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും. ആമേൻ. യേശു பஸ்கா இரவு அன்று அப்பமும் ரசமும் சீஷர்களுக்கு கொடுக்கும்போது சீஷர்கள் அறியவில்லை இதுதான் இந்த பூமியில அவரோடு இருக்கிற கடைசி லாஸ்ட் சப்பர். ஆனா இயேசுவுக்கு தெரியும் எவ்வளவு பெயின்ஃபுல்லா எப்படிங்க இருக்கும். ஒருத்தங்க கூட நம்ம சாப்பிட்றோம், நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட, இதான் இந்த பூமியில இவங்க கூட கடைசியா சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதான் லாஸ்ட், இதுக்கு மேல இல்ல. அவர் அதை எப்படி சால்வ் பண்றாரு தெரியுமா? இனி நம்ம அங்க சாப்பிடலாமா அப்படின்றாரு. நம்ம அங்க இனி பிதா இப்படிதாங்க ஒரு தேவ பிள்ளை இனி வெளிப்பட போகும். அதுதான் பவுல் சொல்றார், காலத்து பாடுகள் இனி இனி. ஆனா இங்க ஜனங்க நேர பின்னாடி போறாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போ ஆண்டவர் யார பிரியப்படுறாரோ அந்த பிரியத்திலிருந்து உங்களை வெளியே, அன்புலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? சாத்தா என்ன செய்யறான் தெரியுமா? விசுவாசத்தை கட் பண்ணி பின்மாற்றத்தை நோக்கி. வாழ்க்கையில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது ஆமென், அப்படிதான் இந்த பார்வை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எபிரேயர் 4:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த ப்ராமிஸ் இருக்கு ஜீசஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. உடனே ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆம் என்று திருவுளம் பற்றினார். அவனுக்கு இளைப்பாறுதல்.
இளைப்பாறுதல். அவன் உள்ள இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்போம். இந்த ப்ராமிஸ் நமக்கு இருக்கு, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அடுத்த வார்த்தை, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல, அது எல்லாவற்றுக்கும் மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில இருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அங்கதான் உன் மாம் பிசைக்கிற தொட்டியும் சட்டியும் அங்கதான் இருக்கு, ஃபுல் அங்கதான். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தத்தை தேடி தேடி பார்த்தா அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா இதுதான் ஃபியூச்சர். எங்க இங்கே என்னென்ன அதெல்லாம் ப்ராமிஸ் தந்து நிறைவேற்றிட்டே போறார். நிறைய சாட்சிகள், கர்த்தர் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தார், அது போலவே எனக்கு வாசலை திறந்தார், இப்படி எல்லாம் சொல்றோம்ல. அவர் இம்மைக்கு மட்டும் இல்ல, மறுமைக்கும் தேவன். நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு இது நிறைவேறலன்னா பின்வாங்கிறாத. பின்வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா? அதுலயே நின்று அங்கேயே நில்லு. நடுக்கடல்ல படகு தத்தளிக்கும் போது போட் அங்கதான் நினைக்குது, அங்கேயே பேக்ல வரக்கூடாது, அங்கேயே நில்லு. அவர் வருவார், வந்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவார். அவ்வளவுதான். எனக்கு தெரியல, அதனாலதான் அவர் உசார நடுக்கடல்ல கொண்டு வந்து விட்டுட்டார். அப்படிதான் நிக்கிறோம். எனக்கு நீச்சல் தெரியும் சொல்லி குதிச்சிடாத. மீன் ரெடியா இருக்கு, என்னை தூக்கி கடல்ல போடுங்கள், அங்கேயாவது நிம்மதியா தூங்குறேன். இல்ல எடுத்து சாடிடாத, வெயிட் பண்ண. ஸ்ட்ரக்காய் நிற்கிற ஆண்டவரே, சீஷர்களால குணமாக்க முடியல. அந்த தகப்பன் பையனை தூக்கிட்டு போக வேண்டியதானே, அங்கே நிற்கிறான். அவர் வரட்டும், அவர் வரார். வந்ததும் விசுவாசித்தால் கூடும். அப்பா, விசுவாசம் நீங்கும்படி என் பலவீனத்தை வேற யார்கிட்ட சொன்னாலும் நான் ரிஜெக்ட் ஆவேன், அவர்கிட்ட சொன்னா செலக்ட் ஆவேன். ஹல்லேலூயா. என் பலவீனத்தை யார்கிட்ட சொன்னாலும் முடியாது, அவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே நான் சிறு பிள்ளை என்றான், இரேவியா செலக்ட் ஆயிட்டான். ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்றான், மோசே செலக்ட் ஆயிட்டான். நானா அப்படின்னா சவுல் செலக்ட் ஆயிட்டான். ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, நான் பேதுரு செலக்ட் ஆயிட்டான். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரங்களை பாருங்கள், அந்த இடத்துல தகுதி இல்லை, அவருடைய தயவு. அப்பா, என் விசுவாசம் நீங்கும்படி ஜனங்க தங்களுக்கு தலைவனை ஏற்படுத்தி திரும்பி போலாம் நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என்னாகமும் 14 அதனுடைய 6வது வசனத்துல யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க தெரியுமா? வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. ஓன்னு அழுறான். 1வது வசனத்துல ஜனங்க அழுதாங்க. எதை நினைச்சு தெரியுமா? பாஸ்டர் நினைச்சு. யோசுவாவும் காலேபும் இப்போ எதுக்கு அழுறாங்க தெரியுமா? ஃபியூச்சரை நினைச்சு. இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய அழகு. ஆண்டவரே, அது கிடைக்காம போயிட்டோம், அது கிடைக்காம போயிருவோமோ, அது கானான் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி யோசுவா காலேப் அழுறாங்க. ஜனங்க என்ன அழுதாங்க தெரியுமா? எகிப்து போயிட்டேன்னு அழுதாங்க. எகிப்து போயிட்டேன்னு ஒரு பெருங்கூட்டம் அழும்போது, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் எனக்கு கானான் கிடைக்காம போயிருமோ. இதுதான் ரோமர் 8வது அதிகாரம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 19 முதல் நீங்கள் பார்க்கும்போது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். தவிப்பு, இந்த தவிப்பு
யோசுவா காலை பார்க்கறாங்க. ஏன்னா இவங்க எடுக்க போடுற இந்த ஜனங்கள் நிமித்தம் அடுத்த 40 நாள்ல போக வேண்டியதை கர்த்தர் ஒரு நாளுக்கு எத்தனை நாட்களை கூட்டிட்டார்? 1 வருஷம் ஆக்கிட்டார். 40 நாளை எத்தனை ஆக்கிட்டார்? இதுல பாதிக்கப்பட்டது யாரு தான்? இவங்களும் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆமென். எப்படி இருக்கும் அந்த யோசுவாக்கு? அவ்வளோ விசுவாசத்துல நிக்கிறான். ஆனா கூட இருக்கிற ஜனத்தினால 40 நாள்ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் திருப்பி 40 வருஷம் தள்ளி போகுது. ஆனாலும் அவன் விடல, கர்த்தரும் விடல. இந்த யோசுவாக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த அதே பலனை அதை சுதந்திரிக்கிறது வரைக்கும் குறையாம. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யோசுவா வஸ்திரத்தை அப்படி கிழிக்க அழுறோம், இது கிடைக்காம போயிருமோ சொல்றாரு. அது நல்ல தேசம். 14:8 14:7 நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மற்றவங்க எல்லாம் எகிப்தை பத்தி பேசும்போது அந்த எகிப்துல காலேப் கானானை பத்தி பேசுறான், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசுறான். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நிச்சயமா அதை சுதந்திரிக்கலாம். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க. கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். இது போதாதா? அவன் எதுல திருப்தி அடைகிறான் பாருங்க. கர்த்தர் என் கூட தானே இருக்கிறார். நம்ம போய் சுற்றி பார்த்தோம்ல, யாராவது நம்மளை பார்த்தாங்களா? இல்லையே. நம்ம திராட்சை கொலைய தோல்ல தூக்கிட்டு வந்தோமே, யாரும் பார்க்கலையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். ஆமே. இதெல்லாம் சொன்னதும் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மேல கல்லை எரியும்படிக்கு எல்லாரும் சபையார் மொத்தமா கையில கல் எடுக்கிறார்கள். 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை, உடனே உன் மேல வாக்கு தத்தம் இருக்குன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாம கல்லு போட மாட்டாங்க. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உன் மேல வாக்கு தத்தம், உன் மேல வாக்கு தத்தம் இருக்குமானா எனக்கான ரேமான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உன்மேல் வாக்கு தத்தம் இருக்குமானால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் பிறப்பு இறப்புங்கிற கல்ல உன் மேல போட மாட்டாங்க. மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஜீசஸ். அந்த மகிமை மட்டும் வெளிப்படலைன்னா அவன் மேல கல்ல போட்டிருப்பாங்க. அவன் மேல கல்ல போட்டிருந்தா கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தானே, அது நல்ல தேசம், அது எளிதில் சுதந்திரிக்கலாம், அது நமக்கு கிடைக்கும், எல்லாமே போயிருக்கும். 85வது வயதுல காலேப் யோசுவாவை பார்த்து சொல்றார். யோசுவா 14வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் அந்நாளிலே காலேப் சொல்றார். யோசுவா பார்த்து மோசே சொல்றாரு, என்கிட்ட அன்னைக்கு சொன்னாரே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கு சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே, இதுதான் சாட்சி, எனக்கு பிராமிஸ் இருக்கு, என்னை உயிரோட காக்குறான், எனக்கு பிராமிஸ் இருக்கு. கர்த்தர் காக்கல, அன்னைக்கு இறங்கி காக்கலனா என் மேல கல்லு போட்டிருப்பாங்க. ஹalleluya. கர்த்தர் காக்குறார், கர்த்தர் காக்குறார், கர்த்தர் காக்குறார். கர்த்தரால் காக்கப்படுகிறேன்னு சொல்றவங்க அந்த வார்த்தையை சொல்லி வருஷம் ஆனாலும் கர்த்தர் காப்பார். இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். அடுத்த வார்த்தை, ஆமே, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இதுதான் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. ஆமா, அன்னைக்கு எப்படி இருந்தான்? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு
இன்னைக்கு சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவாய் ஆமா அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். யோசுவா பிளஸ் பண்ணி கொடுக்கிறான். ஹெப்ரோனை பிளஸ் பண்ணி கொடுக்கிறான். ஓ, அந்த நாளை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இத்தனை நாள் காத்திருந்து கர்த்தர் நம்மை அழைத்து பிளஸ் பண்ணி இதை வச்சுக்கோ. Glory, glory. விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஆமே, நீ வாக்குத்தத்தத்தையும் சொல்லிட்டு இருக்கிற பாரு, அதை காணாம அதுல உன் காலை வைக்காம உன் மேல கல்லு விழுந்துருமா. சாபையார் கல்லு போட நின்னாங்களாம் மொத்தமா. மோசைக்கு தடுக்க முடியுமா? ஆரோனுக்கு தடுக்க? 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. 2 பேரும் முடியாது. ஆமே, உங்களுக்கு சப்போர்ட்டிவா மோசைக்கும் ஆரோனுக்கும் நிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். தளர்ந்துராதீங்க, அவர் வந்து நிற்பார். மூணாவது அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு சப்போர்ட்டிவா யாருக்கு வந்து நிக்க முடியல தெரியுமா? தானியேலுக்கு வந்து நிக்க முடியல. தளர்ந்துராதீங்க, அவர் வருவார். அக்கினி 7 மடங்கானால் அவர் வருவார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. போர்க்களத்து முனையில உயிரே போக வேண்டிய சிச்சுவேஷன் அந்த செபுலோன் நப்தலி நின்னுட்டாங்க. நின்றுங்க, ஒரே நம்பிக்கை, உயிரோடு காக்குறா, கர்த்தர் கூட இருக்கிறா. என் கண்கள் காணும். நல்ல கைகளை தட்டியாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியம் என்ற பாடலை நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபித்து முடிக்கலாம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. ஆமென். Glory. நம்பும் சகோதரர் வந்து செய்திடுவார். அப்பம் புசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். நம்பும் சகோதரர் ஆமென். ஆரா துயரிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. Glory, glory. ஷரமா மக்களமா மரியாதனர. லௌகிக இன்பங்கள் மாறி போய்விடுமே. லௌகிகர் எல்லாரும் கைவிடுவாரல்லோ. லௌகிக இன்பங்கள் மாறி போய்விடுமே. லௌகிகர் எல்லாரும் ஓரமாமா சந்தனரே உச்சாருரவிட தள்ளி வெறுத்தாலோ யோசேப்பின் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்ருக்கள் ஆகையில். ஆமென். 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 அக்னிக்கடலிலும் சிங்கக்குகையிலும் தானியேலின் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. ಶರಮ ಕಮಲ ಮಧುರಮ ಸದನ ಬಲಮರ ಯೇಸು ಎನ್ ಅಲ್ಮೇಪರ್ ಗ್ಲೋರಿ கூட்டாளி அல்லவோ. ಯೇಸು ಎನ್ ಅಲ್ಮೇಪರ್, ಯೇಸು ಎನ್ சிநேகிதர். ஹalleluya. என்னை பாருங்கள் என் இயேசு ராஜாயே. ஆமென். Glory, glory, glory. காகளநாதம் நாம் கேட்டிடும் நேரமே. கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. Glory, 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 glory. ஒரே சத்தமாய்
எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே எப்போ நீர் வருவீர் எப்போ நீர் வருவீர் என் glory glory hallelujah ஆமென் இயேசு என் நல்மேய்ப்பர் இயேசு என் நல்மேய்ப்பர் இயேசு என் சிநேகிதர் உடாரபா லகரபா ஷகரபா ரிபா மாமா மாமா ரேஜேரேலே ரிபா மக்கதனரோ என்னை பாருங்கள் உடாரபா ஷகரே ரிபா மக்கலரோ காகளநாதம் நான் கேட்டிடும் நேரமே கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே எப்போ நீர் வருவீர் ஹalleluya ஹalleluya எப்போ நீர் வருவீர் எப்போ நீர் வருவீர் ஷரபக ஹமலரே தீமா மகதா ரீட்டா நலரியாதரா ஆமென் அக்னி கடலிலும் சிங்கக்குகையிலும் தானியேலின் தெய்வமே ஆமென் glory 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 என்னை பாருங்கள் ஷரகமா கலா ரிமா மாதா நர வலா கதடரோ glory 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 ஓ கிறிஸ்தவ ஜீவியம் glory glory ஓட ராமா கலா ராமா தானா ரிமா மக்களரே ஆமென் கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகர் ஓரலமா கதரமா சந்தனரே glory hallelujah கிறிஸ்தவ ஜீவியம் ஆமென் ஆமென் hallelujah glory ஆமென் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தந்த இந்த ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த இந்த ஜீவ மார்க்கத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஹalleluya hallelujah 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 பின்வாங்காமல் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது பின்வாங்கிடக்கூடாது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது ஹalleluya மகிமையில் இயேசு தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் காலமோ செல்லுதே வாலிபனும் மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியில் கைகளை உயர்த்தி மகிமையில் ஜீசஸ் ஆமென் அந்த பாக்கிய நாள் மகிமையில் glory
அழைப்பினார். மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறி மகிமையில் ஜோரே அந்த நாள் பாக்கிய நாள் ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அங்கே நின்றுங்க. பின்னாடி போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. அவர் யார் தெரியுமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி மகிமையில் glory தரிசிக்கும் அந்த நாள் மகிமையில் glory தரிசிக்கும் அந்த நாள்